ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து விவோ X300 ப்ரோ இந்த ஃபோன் வந்து இப்போ சைனால வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஸ்பெக்கும் வந்து அபிஷியலா வந்துருச்சு. அதே ஸ்பெக் தான் வந்து குளோபல்லையும் லான்ச் ஆக போகுது. அப்படி இந்த ஃபோன்ல வந்து என்னென்ன ஸ்பெக் வந்து போன டைமோட இந்த டைம் வந்து அப்கிரேட் பண்ணிருக்காங்க, இந்தியாவில் வந்து எப்போ லான்ச் ஆக போகுது, இந்த ஃபோன்ல வந்து கேமரா ஸ்பெக்லாம் வந்து எப்படி இருக்கு, வேற என்னெல்லாம் ஸ்பெக் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்கன்னு நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். விவோ X300 ப்ரோ, X300 ப்ரோ ரெண்டு ஃபோனுமே வந்து சைனால லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நம்ம X300 ப்ரோ பத்தி தான் பார்க்க போறோம். இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6.78 இன்ச்சஸ் வந்து போன டைம் கொடுத்த அதே சைஸ் தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் டைமென்ஷன் பாத்தீங்கன்னா 8mm திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த போன்ல வெயிட்னு பாத்தீங்கன்னா 226 கிராம். உங்களுக்கு போன டைம் மாதிரியே டிசைன்ல கொண்டு வந்திருக்காங்க. வெயிட்டும் போன டைம் மாதிரியே வெயிட்டா தான் இருக்கும். 200 கிராமுக்கு மேலதான் அந்த போன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இருந்தாலும் டிசைன் வைஸ்ல வந்து இந்த சர்க்கிள் கேமரா வந்து கேமராக்கு ரொம்பவே அல்டிமேட்டா இருக்கு. கேமரா கிங் போன் சொல்லுவாங்க விவோ எக்ஸ் சீரீஸ. அதே மாதிரி கேமரா கிங் போன் மாதிரி தான் இந்த டைம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு பேக் சைடு வந்து அலுமினியம் அலாய் ஃப்ரேமால் பில்ட் பண்ணிருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் IP68, 69 ரெண்டு ரேட்டிங்குமே கொடுத்துருக்காங்க. டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட். அதனால நீங்க தண்ணிக்குள்ள போட்டாலும் ஒன்னாக, தண்ணிக்குள்ள வச்சு வீடியோ எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு வந்து போன் சேஃப்டிக்காண்டி வந்து சூப்பராகவே பண்ணிருக்காங்க IP ரேட்டிங். இந்த போனை பொறுத்த வரைக்கும் LTPO AMOLED டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணிருக்காங்க. போன டைம் யூஸ் பண்ண அதே டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணிருக்காங்க. 1 பில்லியன் கலர் சப்போர்ட் ஆகும்னு சொல்லி கிளைம் பண்ணிருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃபரன்ஸ் ரேட் இருக்கு. ரெஃபரன்ஸ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருந்துருக்கலாம். இப்பெல்லாம் வந்து OnePlusல ரெஃபரன்ஸ் ரேட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்காங்க. IQலும் ரெஃபரன்ஸ் ரேட் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஆனா ஓப்போவும் சரி விவோவும் சரி 120 ஹெர்ட்ஸ் ரெஃபரன்ஸ் ரேட்ல அப்படியே ஸ்டாண்டர்டா இருக்காங்க ஃபிளாக்ஷிப்ல. நெக்ஸ்ட் டைம் அப்படியே வந்து அப்கிரேட் கண்டிப்பா பண்ணுவாங்க ரெஃபரன்ஸ் ரேட்ல. இந்த டைம் வந்து 4500 நெட்ஸ் வந்து பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. போன டைமும் 4500 தான் கொடுத்துருந்தாங்க. அதே நெட்ஸ் தான் இந்த டைமும் கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா 1216 x 2800 பிக்சல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் வந்து இந்த போனை பொறுத்தவரைக்கும் பிபி டென்சிட்டி பாத்தீங்கன்னா 452 பிபி டென்சிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இல்ல ஸ்காட் டிராப் ரெசிஸ்டன்ட் கிளாஸ் ப்ரொடக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. போன டைம் கொடுத்த அதே டிராப் ரெசிஸ்டன்ட் தான் கொடுத்துருக்காங்க ப்ரொடக்ஷனுக்காண்டி. கீழே விழுந்தா இந்த டிராப் டேமேஜும் ஆகாது. ஓரளவுக்கு வந்து விவோட டிராப் ரெசிஸ்டன்ட் ப்ரொடக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ் Android 16 கிடைச்சிரும். உங்களுக்கு வந்து Argene OS வந்து கிடைக்க போகுது. இந்த போன்ல வந்து Argene OS வந்து 6 கிடைக்குது, 6.0 கிடைக்குது. இது 6வது வருஷம் நினைக்கிறேன். Argene OS-ஓட 6வது வருஷம் வந்து நம்ம இந்தியாவில் வந்து லான்ச் பண்றாங்க. குளோபலாவும் லான்ச் பண்றாங்க. நீங்க ஃபன்டச் OS வந்து போன டைம் யூஸ் பண்ணிருப்பீங்க. X200 ப்ரோலையும் இந்த டைம் வந்து Argene OS வந்து கொண்டு வராங்க. 6.0 வந்து கொண்டு வராங்க. அதை வந்து அபிஷியலா வந்து இப்போ லான்ச் பண்ண போறாங்க இந்த மாசம். அதுக்கப்புறம் நீங்க வந்து விவோ X200 ப்ரோ போன் வச்சிருந்தா கூட உங்களுக்கு வந்து அது அப்டேட் மூலியமா வந்து நீ Argene OS வந்து யூஸ் பண்ணலாம். எப்பவுமே வந்து விவோல இருந்து வந்து OS வந்து சரியில்லைன்னு சொல்லி அவங்க வந்து சொல்லுவாங்க. எல்லாமே வந்து கம்பேர் பண்ணி பேசும்போது விவோல கேமரா நல்லா இருக்கும், ஆனா OS வந்து நல்லா இருக்காது. ஃபன்டச் OS வந்து ஓரளவு கலர் OS அளவுக்கு இருக்காது, ஆக்சிஜன் OS அளவுக்கு இருக்காது. இந்த மாதிரி மற்ற OS-ஓட கம்பேர் பண்ணி ஃபன்டச் OS வந்து கம்மி பண்ணி சொல்லுவாங்க. அதனால வந்து Argene OS சைனால வந்து லான்ச் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த டைம் குளோபல்ல Argene OS கொண்டு வந்ததுனால விவோ X300 ப்ரோ, X300 இந்த ரெண்டு போனுக்குமே ரொம்பவே ஆர்வமா எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. Argene OS யூஸ் பண்றதுக்காண்டியே நானும் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த போனை பொறுத்த வரைக்கும் சிப்செட்னு பாத்தீங்கன்னா MediaTek Dimensity 95003nm. போன டைம் வந்து 9400 பார்த்திருப்பீங்க MediaTek Dimensity. இந்த டைம் வந்து 95003nm அடுத்த ப்ராசஸர் வந்து கொண்டு வந்திருக்காங்க லேட்டஸ்ட். CPU பாத்தீங்கன்னா ஆக்டோகோர் கொடுத்திருக்காங்க. GPU பாத்தீங்கன்னா ARM G1 Ultra. இது வந்து போன டைம் வந்து மாலி கொடுத்திருந்தாங்க. இந்த டைம் வந்து G1 Ultraன்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க GPU. அது வந்ததுக்கு அப்புறம் தான் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த போனை பொறுத்த வரைக்கும் வேரியன்ட் பாத்தீங்கன்னா 12GB 256, 16GB 512, 16GB 1TB. இந்த டைம் வந்து 1TB வெர்ஷன் வருமா இல்லையான்னு தெரியல. ஆனா சைனால வந்து 1TB லான்ச் பண்ணிருக்காங்க. OnePlusல போன டைம்ல 1TB கொண்டு வந்தாங்க. இந்த டைம் வந்து விவோலையும் ஃபிளாக்ஷிப்ல குளோபல்ல 1TB வருமானு வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இந்த போன் வந்து கண்டிப்பா அடுத்த மாசம் லான்ச் ஆயிரும். நவம்பர்ல, அக்டோபர் இந்த மாசம் வந்து சைனால லான்ச் பண்ணிட்டாங்க. ஸ்டோரேஜுக்காண்டி வந்து LPDDR5X கொடுத்துருக்காங்க. UFS வந்து 4.1 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் அதுல எந்த குறையும் இருக்காது. இந்த போனை பொறுத்த வரைக்கும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் நல்லாவே லவுடா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் 3.5mm ஜாக் இந்த போன்ல கிடையாது. வயர் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண முடியாது. Type-C to வயர் ஹெட்ஃபோன் தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ப்ளூடூத் வந்து 5.4 கொடுத்துருக்காங்க. Wi-Fi 6, 7 ரெண்டுமே இருக்கு. NFC இந்த போன்ல இருக்கு. நியர் ஃபீல்ட் கம்யூனிகேஷன் மூலியமா வித்தின் செகண்டா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரேடியோ ஆப்ஷன் இந்த போன்ல கிடையாது. USB வந்து Type-C போட்டு 3.2 கொடுத்துருக்காங்க. லேட்டஸ்ட் வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனால வந்து உங்களுக்கு USB-ல எந்த குறையும் இருக்காது. நல்லா ஃபாஸ்டாவே இருக்கும். OTG சப்போர்ட் இருக்கு. அது மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் வந்து உங்களுக்கு வந்து அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட். போன டைம் அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் தான் கொடுத்திருந்தாங்க. ஆனா ஓப்போல வந்து ஆப்டிகல் ஃபிங்கர் பிரிண்ட் தான் கொடுத்திருந்தாங்க ஃபிளாக்ஷிப்ல. இந்த டைம் ஓப்போல வந்து அல்ட்ராசோனிக் தான் கொண்டு வராங்க. விவோலையும் அல்ட்ராசோனிக், போன டைம் அல்ட்ராசோனிக் தான் இருந்துச்சு. இந்த டைம் விவோல X300 சீரிஸ்ல வந்து அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் தான். அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் வித்தின் செகண்ட்ல வந்து லாக் வந்து ரிமூவ் பண்ணும்.
ஆப்டிகல் ஃபிங்கர் பிரிண்டோட அல்ட்ராசோனிக் வந்து ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும். கண்டிப்பா நீங்க பார்க்காதவங்க கண்டிப்பா வந்து ஸ்டோர் ரூம்ல போயாவது இந்த போனை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. இந்த போன்ல வேற என்ன ஹைலைட்னா சிலிக்கான் லியான் பேட்டரி. இப்போ சிலிக்கான் கார்பைட் பேட்டரி தான் சொல்லுவாங்க. இவங்க விவோ தரப்புல இருந்து 6000 மில்லியாம்பியர் கொடுத்தாங்க. இந்த டைம் வந்து 6510 மில்லியாம்பியர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 90 வாட்ஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து உங்களுக்கு விவோ அடாப்டர் கேபிள் எல்லாமே வந்து அவுட் ஆஃப் பஸ்லேயே கொடுத்துட்றாங்க. சார்ஜர் ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா விவோ ஸ்டோர் ரூம்ல இல்லாட்டி ஆன்லைன்ல விவோட ஒரிஜினல் சார்ஜரே வாங்கி யூஸ் பண்ணுங்க. வேற சார்ஜர் எதுவும் போடாதீங்க. 90 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்காங்க. உங்களுக்கு ஃப்ரீயாவே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் ஃபுல்லா இருக்கும் அந்த போனுக்கு. உங்களுக்கு கலர்னு பாத்தீங்களா பிளாக், ப்ளூ, ஒயிட், ப்ரௌன் மொத்தம் 4 கலர் சொல்லியிருக்காங்க. ஆனா இந்தியால வந்து மொத்தம் 2 கலர் தான் வரும். சரிங்களா? ஒரு மாதிரியான ஒரு எல்லோயிஷ் கலரும் ஒரு பிளாக் கலர் மட்டும் தான் வரும். 2 கலர் தான் வரும். இந்தியாவில் லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம தனியா ஒரு வீடியோ பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து 4 கலர் மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது சைனால மட்டும் தான் லான்ச் பண்ணிருக்காங்க. ஸ்பெக் எல்லாம் ஓகேவா தான் இருக்கும். ஆனா கலர் வைஸ்ல 2 கலர் மட்டும் தான் குளோபல்ல லான்ச் பண்ணுவாங்க. அது ஒன்னு பிளாக், இன்னொன்னு வந்து கோல்டன் கலர்ல ஒரு கலர் வந்து லைட் க்ளோ, ஒயிட்டும் கோல்டும் சேர்ந்த ஒரு கலர் இருக்கும் பாத்தீங்களா? அந்த மாதிரி போன டைம் லான்ச் பண்ண அதே கலர் தான் வரும். அது மாதிரி இந்த டைம் வந்து பிளாட் டிஸ்பிளே கொண்டு வந்துட்டாங்க. முக்கியமா அது ஒரு பிளஸ் பாயிண்ட். பிளாட் டிஸ்பிளே நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. நான் போன டைம் வந்து குவாட் கவர் இருந்துச்சு. இந்த டைம் வந்து பிளாட் டிஸ்பிளே கொண்டு வந்ததுனால வந்து கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கும். பிடிக்கிறதுக்கும் ஃபீல்டு உங்களுக்கு இன்ஹேண்ட் ஃபீல்டு உங்களுக்கு நல்லாவே இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்றதுக்கு. அதனால போன் கொஞ்சம் வெயிட்டா தான் இருக்கும். கேமரா சைடு ஒரு பெரிய சர்க்கிள் இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதிரி வெயிட்லெஸ்ஸா தான் இருக்கும். இருந்தாலும் கேமராக்காண்டி ஒரு போன் பாக்குறீங்க, போர்ட்ரேட் ஷாட் நிறைய எடுப்பேன், போர்ட்ரேட் போட்டோ நிறைய எடுப்பேன், போட்டோகிராஃபி நிறைய எடுப்பேன், வீடியோகிராஃபி நிறைய எடுப்பேன் அப்படின்னு இருக்கிறவங்க கண்டிப்பா அந்த போனை ட்ரை பண்ணலாம். அப்படி இந்த கேமரால என்ன அப்கிரேட் பண்ணிருக்காங்கன்னா போன டைம் மாதிரி அதே சோனி கேமரா தான் 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. பெரிஸ்கோப் வந்து 200 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஜூம் பண்ணி எடுக்கும் போது கிளாரிட்டி சூப்பராகவே இருக்கும். போன டைமோட இந்த டைம் வந்து அட்வான்ஸ் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. அல்ட்ரா வைட் 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. எல்இடி ஃபிளாஷ் சப்போர்ட் வந்து HDR மூலியமா நீங்க வீடியோ எடுத்துக்கலாம். 4K 30 fps வரைக்கும் மேக்ஸிமம் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். இந்த டைம் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரால 4K 120 fps கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் ஷூட். போன டைம் வந்து 4K 60 fps கொடுத்துருந்தாங்க. இந்த டைம் அப்கிரேடா 4K 120 fps. அதனால நீங்க வந்து ஒரு வ்ளாக் எடுக்கும் போது உங்களுக்கு 4K 120 fps எடுக்கும் போது ஃபுட்டேஜ் வந்து சூப்பராகவே இருக்கும். ஒரு வீடியோகிராஃபிக்காண்டி பாக்குற மாதிரி இருந்தா கூட கண்டிப்பா அந்த போனை நீங்க ட்ரை பண்ணலாம். செல்ஃபி கேமரா அப்கிரேட் பண்ணிருக்காங்க. போன டைம் செல்ஃபி கேமரா 32 மெகா பிக்சல் கொடுத்துருந்தாங்க. அந்த டைம் வந்து 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. HDR மூலியமா வீடியோ எடுத்துக்கலாம், போட்டோ எடுத்துக்கலாம். அந்த ஆப்ஷனே இருக்கு. உங்களுக்கு 4K 60 fps வரைக்கும் மேக்ஸிமம் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். போன டைம் உங்களுக்கு 4K 60 fps தான் கொடுத்துருந்தாங்க செல்ஃபி கேமரா 32 மெகா பிக்சல். இந்த டைம் 50 மெகா பிக்சல் கொடுத்து 4K 60 fps கொடுத்துருந்தாங்க. ஃப்ரண்ட் கேமரால உங்களுக்கு 4K 120 fps வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து இந்த போன்ல வந்து கேமரா வந்து நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க போன டைமோட. கண்டிப்பா போன போனுக்கு இந்த போனை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு போட்டோகிராஃபி வீடியோகிராஃபி நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஐபி ரேட்டிங்கும் உங்களுக்கு அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க. பேட்டரியும் உங்களுக்கு 7000 கிட்ட கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஃபிளாக்ஷிப்ல எல்லாமே இப்போ 7000க்கு மேல போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஓப்போலாம் வந்து 5 சீரீஸ்ல 7500 கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன் பிளஸ்ல கூட 7300 கேள்விப்பட்டேன். அவங்க 7000க்குள்ளதான் கொடுத்துருக்காங்க விவோ. இருந்தாலும் 6510 மில்லியம்பியர் வந்து அதிகம் தான் சிலிக்கான் கார்பன் பேட்டரி. அதனால இந்த கம்பேரிசன் எல்லாம் பாக்காதீங்க. உங்களுக்கு விவோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா அந்த போனை வாங்கி ட்ரை பண்ணுங்க. இது வந்து கண்டிப்பா நவம்பர்ல லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் தனியா நான் ஒரு வீடியோ போடுறேன். இப்போதைக்கு வந்து சைனால இந்த போன் லான்ச் பண்ணிட்டாங்க. இதான் ஸ்பெக். இந்தியால லான்ச் பண்ணும்போது இதான் ஸ்பெக். சரிங்களா? கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. நானும் இந்த போனுக்காண்டி ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பா வந்து கமெண்ட்ல யாரெல்லாம் இந்த போனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. பை ஃப்ரெண்ட்ஸ்.